Praise the Lord. Good morning. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலைவேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே ஒரு புதிய மாதத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 122 சங்கீதம் 7 உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த வார்த்தையின்படியே இந்த மாதம் முழுதும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வீட்டையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என்னோட இணைந்து ஒரு பழைய பாடலை பாடுங்கள். தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே வியாதி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே வியாதி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே வியாதி இல்லையே, வியாதி இல்லையே. அழகான ஒரு பாடல். இயேசு வந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும் என்று அழகாய் பாடலில் நாம் பாடினோம். என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் வீடு எப்படி இருக்கிறது? உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கிறதா? உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கிறதா? உங்கள் வீட்டில் ஆரோக்கியம் இருக்கிறதா? உங்கள் வீட்டில் எடுக்கிற காரியத்திலெல்லாம் நீங்கள் ஜெயத்தை காண முடிகிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வீடுகளில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வேதனைகளும் கண்ணீரும் சாபமும் வறுமையும் தரித்திரமும் நிரம்பி இருப்பதை ஊழியனாக நான் பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட சாபங்கள், வேதனைகள், கண்ணீர், உபத்திரவங்கள் இருந்திருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வீட்டில் இருக்கிறாரா என்ற சந்தேகம் கூட உங்களுக்கு இருக்கும் அளவுக்கு உங்கள் வீடு ஒரு நரகத்தை போல் இருந்திருக்கலாம். இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவேதான் அவர் அழகான ஒரு வாக்கை கொடுத்தார். 122 சங்கீதம் 7 இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்து சொல்லுகிறார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும். என்னுடைய பிள்ளைகளே, உலகத்திலேயே விலையேற பெற்ற ஆசீர்வாதம் என்னவென்றால் சமாதானம். அது யாரும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆரோக்கியம். இதையும் யாரும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. இது ரெண்டும் தான் உன்னதமான ஆசீர்வாதங்கள். இது இரண்டையும் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வீட்டில் இருக்கும்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வேகமாய் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டுமானால், உங்கள் வீட்டில் இருந்து உங்களை வழிநடத்த வேண்டுமானால், ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 19:5 சகைவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் ஆண்டவர் உங்களோடு கூட தங்குகிறவராய் இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் ஒருவராய் தங்க வேண்டும். அவர் நம்முடைய வீட்டிலே தங்க வேண்டுமானால் அவர் விரும்புகிற மாபெரும் உன்னதமான ஒரு காரியம் பரிசுத்தம். உங்கள் வீடு தேவன் விரும்புகிற பரிசுத்தமாய் இருந்தால் மட்டுமே கர்த்தர் உங்கள் வீட்டில் தங்குவார். உங்கள் வீடு சுத்தமாய் இருக்கட்டும். தேவன் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியோடு உலாவும்படி, உங்கள் வீட்டில் நடக்கிற காரியங்கள், பேசப்படுகிற காரியங்கள், தொலைக்காட்சியிலே பார்க்கப்படுகிற காரியங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற பொருட்களாய் இருப்பதாக. இரண்டாவது, கர்த்தர் நம் வீட்டில் இருக்க வேண்டுமானால் மத்தேயு 7:24 அவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையின்படி தன் வீட்டை கட்டுகிறவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார்.
ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு வீடை கட்டும் போது நமக்கு ப்ளூ பிரிண்ட் தேவைப்படுகிறது. அதே போல நம்முடைய குடும்பத்தை நடத்த, நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று வேண்டும். அதுதான் இந்த வேத புத்தகம். நாம் அனுபவிக்கிற, நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் வேதத்திலே பதில் இருக்கிறது. வேத புஸ்தகம் நமக்கு பதில் கொடுக்கிற புஸ்தகம், நம்மை வழி நடத்துகிற புஸ்தகம். இதை செய், இதை செய்யாதே, இதை இப்படி செய் என்று போதிக்கிற ஒரு புத்தகம். எவ்வளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்கள் குடும்பங்களில் நீங்கள் முடிவுகளை எடுக்கிறீர்களோ, மெய்யாகவே உங்கள் வீட்டில் கர்த்தர் தங்கியிருந்து உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நாம் வாசிக்கிறோம் மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, ஒரு வீடு தனக்குத்தானே பிரிந்திருந்தால் நிலைத்து நிற்க மாட்டாது. வீட்டிலே சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சாத்தான் எப்படியாவது சமாதான குலைச்சலை உண்டாக்குவான். தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் இடம் கொடுக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் இரவு நீங்க நித்திரைக்கு போகும் பொழுது உங்கள் வீட்டுக்குள் இருக்கிற அத்தனை பேருக்கும் சிரித்த முகத்தோடு குட் நைட் என்று சொல்லும்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கசப்புகளோடு, மன்னிக்காத சுவாபங்களோடு உங்கள் வீட்டுக்குள் தயவு செய்து இருக்காதீர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட வீடுகளை விரும்புகிறவரும் அல்ல, அப்படிப்பட்ட வீடுகளில் கர்த்தர் தங்கி இருக்கிறவரும் அல்ல. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பாருங்கள், எந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தாலும் உங்களுக்கு சமாதானம் என்றுதான் வாழ்த்தினார். ஆகவே சமாதானத்தை காத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கடைசியாக நாம் பார்க்கிறோம் லூக்கா 3:14 நாம் பார்க்கிறோம், உங்கள் சம்பளமே உங்களுக்கு போதும் என்று இருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரோ அதில் திருப்தியாயிருங்கள். தேவன் கொடுக்காத ஆசீர்வாதத்தை தேடி ஓடாதிருங்கள். அது வேதனையை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாய் கொடுத்திருக்கிறார். அதில் திருப்தியாயிருங்கள். இயேசுநாதர் சொன்னார், உங்களுக்கு என்ன தேவை என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார். முதலாவது நீங்கள் தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. ஆகவே என்ன தேவையோ அதை ஜெபத்தில் வையுங்கள். ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் சந்திப்பார். இப்படி நீங்கள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை திருப்தியோடு வாழும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டிலே ஆண்டவர் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உங்கள் அரண்மனைகளுக்குள்ளே சுகத்தையும் தேவன் கொடுத்து உங்கள் வீட்டை ஒரு குட்டி பரலோகமாய் தேவன் மாற்றுவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய வீடுகளையும் இன்றைக்கு நீர் தொடும்படி நான் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சாபங்கள் இருந்திருக்கலாம், வேதனைகள் இருந்திருக்கலாம், சண்டைகள் இருந்திருக்கலாம், வீடே ஒரு நரகத்தை போல இருந்திருக்கலாம். முடியட்டும், இன்றோடு அது முடிந்து போகட்டும். இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன வார்த்தை உடைய அன்பு பிள்ளைகள் வீடுகள் ஒவ்வொன்றையும் புதிதாய் மாற்றும். வீட்டில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் விலகுவதாக, அத்தனை போராட்டங்களும் விலகுவதாக. சந்தோஷத்தை கொடுங்க, பரிசுத்தத்தை கொடுங்க. உடைய பிள்ளைகள் உம்மை தேடுகிற இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் முழங்கால் படியிட்டு ஜெபித்து உடைய ஆசீர்வாதங்களை காலையிலும் மாலையிலும் பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. இந்த நோய்கள் மாறுவதாக. ஆரோக்கியத்தால் உடைய பிள்ளைகளை இடை கட்டும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறப்பா. மாறட்டும், எல்லா குறைகளும் நிறைவாய் மாறட்டும். இந்த காரியத்திற்கு எங்கி ஜெபித்தார்களோ இந்த மாதம் அதை கொடுத்து உடைய பிள்ளைகள் வீடுகளை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.